சோடா, பியர் இது போன்ற பானங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் இந்த புளியாப்பம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கேஸ்ட்ரோ ஈஜோஃபேசியல் ரிஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க, GERDன்னு சொல்லுவாங்க. H. pylori அப்படிங்கிற ஒரு கிருமி இருக்குது, அது வயிற்றில் இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி ஏப்பம் வருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கம்பர்கட்டு, கடலை பருப்பி, இல்லை இந்த லாலிபாப் இது போன்ற மிட்டாய்களை சப்பி சாப்பிடும் பொழுதும் பார்த்திங்கன்னா சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சிவிங்கம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. இந்த சிவிங் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய காற்றை விழுங்கி விடுவாங்க. இதுக்கு பேர் ஏரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. இதனாலேயும் இந்த ஏப்பம் வருங்க. முதல்ல பொறுமையாக சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, புக் பார்த்துட்டு சாப்பிட்றது, செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றது இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். 99% நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஏப்பங்கிறது மிக மிக நார்மல். ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்களை வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தமான தலைப்புங்க. இது என்ன சத்தமான தலைப்புன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஏப்பத்தை பற்றியும் பார்த்திங்கன்னா அந்த ஏப்பங்கிறது பல பேர்த்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி காற்று பிரியறதும் பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. பல நேரங்களில் சில பேஷண்ட்ஸை வந்து ஃபேமிலியோடு வருவாங்க. வந்து சொல்லும்போது இவர் நாள் தொந்தரவே தாங்க முடியலைங்க, எப்போ பார்த்தாலும் ஏப்பம் விட்டுகிட்டே இருக்கார், இல்லை காற்று கீழே டர்புருன்னு போயிட்டே இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டினுடைய கோபார் கேஸே இவர் தாங்க. சில நேரங்கள் எங்களுக்கு ஏதாவது கேஸ் கம்பெனிக்காரங்க வந்து இவரை கடத்திட்டு போயிடுவாங்களா பயம் ஏற்படுற அளவுக்கு காற்றை ஏகத்துக்கு மேலேயும் கீழே சப்ளை பண்ணிகிட்டே இருக்காருங்க டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது தமாசா இருந்தாலுமே கூட பல நேரங்களில் ஏப்பம் வர்றது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அது ரொம்ப சங்கடமும் படுத்துதுங்கிறதா உண்மை. அதே மாதிரி தான் அந்த காற்று பிரியறதும் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் பல பேர்த்துக்கு பல சங்கடங்களை உருவாக்குது. சரி, பொதுவாக இந்த ஏப்பங்கிறது என்னங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கலாங்க. இந்த ஏப்பங்கிறது பார்த்திங்கன்னா மேல் உணவு பாதையில், அதாவது வாயிலிருந்து இரைப்பை வரைக்கும் போகக்கூடிய அந்த உணவு குழாய் ஈசோஃபேகஸில் பல நேரங்களில் நாம் வேகமாக சாப்பிடும் பொழுதோ, இல்லை பேசிட்டு சாப்பிடும் பொழுதோ, இல்லை கொஞ்சம் பரபரப்பாக சாப்பிடும் பொழுது நம்மளே அறியாமல் பார்த்திங்கன்னா நிறைய காற்றை முழுங்கி விடுவோம். இந்த காற்று என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம இரைப்பை கூட போகாது, நம்ம உணவு குழாயிலே இருக்கும். அந்த உணவு குழாயிலேருந்து திரும்பி வரதாங்க இந்த ஏப்பம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்கள், குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கம்பர்கட்டு, கடலை பருப்பி, இல்லை இந்த லாலிபாப் இது போன்ற மிட்டாய்களை சப்பி சாப்பிடும் பொழுதும் பார்த்திங்கன்னா கேஸ் உள்ளே போகுங்க. இதனாலேயும் ஏப்பம் வரும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சிவிங்கம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. இந்த சிவிங் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய காற்றை விழுங்கி விடுவாங்க. இதுக்கு பேர் ஏரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. இதனாலேயும் இந்த ஏப்பம் வருங்க. ஸோ அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா சோடா, பியர் இது போன்ற பானங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் இந்த ஏப்பம் வர்றது சகஜம்தானுங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனப்பதட்டம் இருந்தாலோ, கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏப்பம் வரும். மிக முக்கியமாக இன்னொரு கண்டிஷனில் ஏப்பம் வர்றது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த புளி ஏப்பம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கேஸ்ட்ரோ ஈஜோஃபேசியல் ரிஃப்ளக்ஸ்னு சொல்லுவாங்க, GERDன்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏப்பம் வரும். சில நேரங்களில் ரொம்ப குறைவான பாப்புலேஷன் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த H. pylori அப்படிங்கிற ஒரு கிருமி இருக்குது, அது வயிற்றில் இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி ஏப்பம் வருங்க. சரி, இதெல்லாம் காரணத்தை பார்த்துட்டோம். இதை சரி பண்ணவே முடியாதான்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று ஏப்பம் வர்றதை தடுக்கணும்னா முதல்ல பொறுமையாக சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, புக் பார்த்துட்டு சாப்பிட்றது, செல்ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றது இது போன்ற விஷயங்களை தவிர்க்கணும். சிலருக்கு இந்த பால் ஒவ்வாமை இருந்தால் பால் சம்மந்தப்பட்ட உணவுகளை கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாம். சில நேரங்களில் அதிக ஃபைபர் எடுத்துக்கிட்டால் கூட இந்த மாதிரி ஆகும். அப்போது ஃபைபரை குறைச்சிக்கிட்டு அப்புறம் உடம்பு ஓரளவுக்கு டாலரேட் பண்ணும்போது படிப்படியாக ஃபைபருடைய லெவலை கூட்டிக்கலாங்க. அப்புறம் இந்த சோடா, பியர் இது போன்ற விஷயங்களை தவிர்த்துடணும். சிலருக்கு இந்த நெஞ்செரிச்சல், நெஞ்சுக்கரிப்பு, இந்த காற்று ஏப்பம் வர்றதோடு சேர்த்து இந்த புளியேப்பம் வந்துச்சுன்னா ஒரு ரிஃப்ளக்ஸ் ஈசோஃபேஜியல் டிசீஸ் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டோ இல்லை பொது மருத்துவரையோ பார்த்து அந்த ரிஃப்ளக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் சிலருக்கு இந்த ஏப்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது, க்ரானிக்காகவே இருந்துகிட்ருக்குன்னா ஒருவேளை இந்த H. pylori இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோணுங்க. ஆனால் 99% நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஏப்பங்கிறது மிக மிக நார்மல். அதோட இந்த ஏப்பத்தை நம்ம வந்து ஒரு சிம்டமேட்டிக்காக உடனே ரிலீஃப் பண்ணிக்கிறதுக்கு கொத்தமல்லி தலை இருக்குது இல்லைங்களா, அதை ஜூஸாக போட்டு மோரில் கலந்து குடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இந்த ஏப்பம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். நல்லா அந்த ஏப்பம் ரிலீஸ் ஆகி நம்ம பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பெருங்காயம் போட்டு குடிக்கும்பொழுது நல்லா அந்த கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு நம்ம நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுவோங்க. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சமணங்கால் போட்டு சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய எத்தனையோ நன்மைகளை நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது விட்டுறோம். நம்மளுடைய பெரிய ரத்த குழாயான அயோட்டான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து ரெண்டாக பிரிஞ்சு 2 மேஜர் ரத்த குழாய்களாக மாறி காலுக்கு போகும். சமணங்கால் போட்டு உட்காரும் பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்கள் குனிந்து உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது வயிற்று தசைகள் சுருங்கி விரியும் பொழுது நீங்கள் சமணங்கால் போட்டுட்டு டிவி பார்க்காம, செல்ஃபோன் பார்க்காம, புத்தகம் படிக்காமல்
உணவை சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் பாருங்கள். டைனிங் டேபிள் என்பது ஒருத்தருடைய வசதியோ வாழ்வின் தரத்தையோ காட்டக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்க வேண்டாம். நான் பார்த்தீங்கன்னா பேரே சொல்கிறோம்ல, மல்லிகைப்பூ இட்லி, சாப்பாடு பஞ்சுமார் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் அப்படியே மொறுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்னது, இந்த டாக்டைல் சென்சேஷன், அந்த உணர்வுகள் நம்ம ஐம்புலங்களோடு இணைந்து மூளைக்கு போகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே பண்ணக்கூடிய ஒரே ஆசனம் அது ஒன்று தான்.